வெல்கம் டு மன்னாதி மன்னன் எம்ஜிஆர். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நான் ரொம்ப நாளா டிவில வரணும், எம்ஜிஆர் பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி என்ன பேச நினைச்சீங்க எம்ஜிஆர் பத்தி? அதாவது எம்ஜிஆருடைய படங்களுடைய புள்ளி விவரங்கள் தெரியும், அவருடைய படத்தை பத்தி அகர வரிசையில 134 படத்தை என்னால சொல்ல முடியும். ஓ, எல்லாத்தையுமே சொல்லுவீங்க. ஆமா. அவருடைய 13வது படம் என்ன? 13வது படம் 13வது படம் வந்து ஸ்ரீமுருகன். ஓ, 110வது படம் 110வது படம் வந்து பட்டிக்காடு பண்ணையா. 65வது படம் 65வது படம் வந்து தொழிலாளி. 55வது படம் இது பாக்ஸா திருடன். பாக்ஸா திருடன். திருடாதே எத்தனாவது படம்? திருடாதே வந்து 48வது படம். அந்த படத்தோட சிறப்பு என்ன? திருடாதே படத்தோட சிறப்பு? திருடாதே படத்துல சிறப்பு வந்து அவர் வந்து அது வரைக்கும் அரசியல் படங்கள் நடிச்சிருந்தார், ராஜாராணி படங்கள் நடிச்சிருந்தாரு. அவருக்கு சமூக படத்துல நடிக்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் முதல் முறையா சமூக படத்துல என்னால் நடிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சிலையை சொன்னாங்க, நீங்க கைய கால ஆட்டி பேசுவீங்க, இல்ல உண்மையாவே பாராட்டுக்குரியவர், நீங்க கைய கால ஆட்டி பேசுவீங்க, உங்களுக்கு சமூக படம் எப்படி வரும்னாரு. உடனே அவர் வந்து கை கால அசையாம இருக்கிறதுக்கு என்னால முடியும் அப்படின்னாரு. என்னன்னாரு, அந்த படம் முழுக்க அவர் நிறைய நேரங்கள்ல 2 கையுமே பாக்கெட்டுக்குள்ள விட்டு தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. 1001 படத்தோட சிறப்பு என்ன? 1001 படம் வந்து முதலா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அம்மாவும் சேர்ந்து நடிச்ச படம். 2வது அந்த படம் தான் விஸ்வநாத ராமூர்த்திக்கு கடைசி படம். ஓ, இப்படி எல்லா படத்தை பத்தி டீடைல் சொல்லுவீங்க. நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் வந்து அவருடைய சொந்த முயற்சியால் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வெற்றி அடைந்தால் மன்னன், தோல்வி அடைந்தால் நாடோடி என்று சொன்னார். அந்த படத்துல அவர் நானே போட போறேன் சட்டம்னு பாடினார் 57ல. அதை நிறைவேற்றி காட்டினார் 77ல. அவரே முதலமைச்சராக உட்கார்ந்து ஆட்சியும் பண்ணார். வேட்டைக்காரன் எத்தனாவது படம்? வேட்டைக்காரன் 67வது படம். பெற்றால் தான் பிள்ளையா என்ன ஸ்பெஷல்? பெற்றால் தான் பிள்ளையால வந்து அவர் குழந்தைய அவரை விட்டு போனவனே ஒரு பைத்தியமா நடிப்பாரு. அந்த படத்துல அவர் வந்து கைவீசி நடக்கிற நடையே ஒரு நட சிறப்பா இருக்கும். அந்த படத்தை நான் ரொம்ப ஆர்வத்தோட 66ல 3 தடவை பார்த்தேன். மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ. அதுல இருந்து ஒரு 10 நாளைக்கு நானே மைண்ட் சேஞ்ச் ஆகி தான் இருந்தேன் வீட்டுல. எம்ஜிஆர் படங்கள்லயே அதிக நாள் ஓடிய படம் எது? உரிமை குரல் 200 நாள் ஓடியது. உரிமை குரல். என் தங்கை 275 நாள் ஓடியது. ஆஹா. அதிக கலெக்ஷன் எந்த படம்? உலகம் சுற்று வாலிபன். உலகம் சுற்று வாலிபன். கிளாஸ் எக்ஸலென்ட். எம்ஜிஆர் எங்கெல்லாம் எம்ஜிஆர் நிகழ்ச்சி நடக்குதோ அங்கெல்லாம் அவர் ஆஜராயிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா படம் என்னைக்கு பார்த்தேன், அந்த டேட் என்ன, அந்த டிக்கெட் என்ன, அது முதற்கொண்டு கையில வச்சிருக்காரு. இந்த டிக்கெட் பழைய டிக்கெட் நீங்க அவரு கேட்டீங்கன்னா அவ்வளவு டிக்கெட்டையும் அவர் வந்து கொண்டு வந்து காட்ட முடியும். எம்ஜிஆர் எத்தனாம் தேதி புரூக்லினுக்கு போனாருன்னு கேளுங்க, பிளைட்ல எத்தனை மணிக்கு ஏறினாருன்னு கேளுங்க, எத்தனை மணிக்கு வந்து இறங்கினாருன்னு கேளுங்க, அவருக்கு புறாங்க. ஏன் இவ்வளவு ஆர்வம்? எனக்கு என்னதோ மதுரை வீரன்